ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரியாணினாலே யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாம் சீரக சம்பா அரிசியில் செஞ்ச நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை எடுத்து அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அடுத்து நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக விளக்கெண்ணெய், அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தண்ணி கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் வேக வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே செஞ்சால் வேகாது. அடுத்து நம்ம பிரியாணியை இன்றைக்கி பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயிலேயே 2 பிரியாணி இலையை பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் மராட்டி மொக்கு 2 எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு சின்ன விரல் சைஸ் பட்டை, அப்புறம் அன்னாசி பூ 1 பூ போட்டிருக்கேன். ஏலக்காய் 2, லவங்கம் ஒரு 5-6 லவங்கம் மட்டும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா 6லேருந்து 7 பச்சை மிளகா வரைக்கும் போடலாங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம் அதிலையே அப்படியே போட்டுருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடணுங்க. மீடியம் ஸ்பூன்லேயே நல்லா நிறைவாக போடுங்க. அப்புறம் 1 கை புதினா போட்டுருங்க. அதுக்கப்புறம் நாம் பவுடர் பண்ணி வச்சோம்ல பிரியாணி மசாலா, அதை ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி ஓவராக வாசனை வந்துடும். 1/2 ஸ்பூன் மட்டும் போடுங்க போதும். அதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடயே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே அதிலேயே நம்ம வேக வச்ச சிக்கனை எடுத்து போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விடணும். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுடுங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி விடணும். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்ச தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் மீதியை தண்ணி விட்டுடுங்க. எனக்கு சிக்கன் வேக வச்சது 1 டம்ளர் தண்ணி இருந்தது. நான் 3 டம்ளர் தண்ணி விடுறேன். மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசியை எடுத்து கொட்டணும். அரிசியை நான் ஊற வச்ச அரிசியை அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நெய்யில் அரிசியை கொஞ்சம் வறுத்து தான் அந்த பிரியாணியில் போடுவேன். கொதிக்கிற தண்ணியில் அந்த அரிசியை போடுவேன். எதுக்கு நம்ம அரிசியை நெய்யில் வறுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வருங்க. அதுக்காக தான் நம்ம நெய்யில் வறுக்கிறோம். இது ஒரு சின்ன டிப்ஸ். சாப்பாடு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பளபளன்னு வருங்க. நெய்யில் வறுத்த அரிசியை அந்த கொதிக்கிற தண்ணியில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நான் தம் வைக்கிறதுக்கு நல்லா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை கொஞ்சம் வச்சு அதை நம்ம பிரியாணி செஞ்சோம்ல அந்த பாத்திரத்து மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றி அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுவேங்க. இப்படி தான் நான் தம் வைப்பேன். அரிசியில் இருக்கிற தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டை போட்டு மூடி அதில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து கொட்டிடணுங்க. இப்படி தான் நான் தம் வைப்பேன். அடுப்பு சிம்லையே தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த அரிசி நல்லா வேகும். ஒரு 7-8 நிமிஷம் கழித்து அந்த தட்டை அப்படியே தண்ணி நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கோம்ல அந்த தட்டை அப்படியே மெதுவாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பாடை கிளறிட்டு மறுபடியும் அரிசி வேகலைன்னா தேவையாக இருந்தால் மறுபடியும் தம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு அப்படின்னா விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.